மாம்பழமா மாம்பழம், மல்கோவா மாம்பழம் அப்படிங்கிற மாரி, இப்போ வந்து சூப்பரா மாங்கா சீசன் போயிட்டுருக்கு. இந்த டைம்ல மாங்கா வச்சு சூப்பரான ரெசிபி செஞ்சே ஆகணும்ல. அதனால நான் இன்னைக்கு என்ன பண்ண போறேன்னா, மாங்கா வச்சு மாங்கா சாதம் தான் இன்னைக்கு ட்ரை பண்ணி பார்க்க போறேன். அதுக்கு ஒரு பெரிய சைஸ் மாங்கா எடுத்து வந்திருக்கேன். அதுக்கு மேல இருக்கிற தோலெல்லாம் சீவிட்டு, தண்ணீல நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாரி காய் சீவுற கட்டைய வச்சு நல்லா துருவி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் அடுப்பு பத்த வச்சு அதில ஒரு தவ வச்சுக்கோங்க. தாராளமா எண்ணெய் சேர்த்துட்டு, கொஞ்சமா கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு, கொஞ்சம் சீரகம் சேர்த்து கிளறி விட்டுக்கோங்க. இதில வந்து காரத்துக்கு ஏத்த மாரி வரமிளகா, கறிவேப்பில, ஃப்ளேவருக்கோசரம் 2 பச்சை மிளகா சேர்த்துட்டு, கொஞ்சமா மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னா, துருவி வச்சிருக்கிற மாங்காய சேர்த்துக்க வேண்டியதான். துருவி வச்சிருக்கிற மாங்காய வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. இடையில வந்து உப்பு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உப்பு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. ஃபைனலா கொஞ்சம் நல்லா கிளறி விட்டு இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் அடுப்ப வந்து ஆஃப் பண்ணிடலாம். சைட்ல வந்து குக்கர்ல சாப்பாடு வச்சிருந்தேன். சாப்பாடு விசில் வந்ததுக்கப்புறம் அந்த சாப்பாடு எடுத்து ஒரு பெரிய பாத்திரத்தில போட்டு கொஞ்சமா உப்பு போட்டு நல்லா ஆற விட்டுருங்க. சாப்பாடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற மாங்காய எடுத்து போட்டு நல்லா கிளறி எடுத்தோம் அப்படின்னா, சூப்பரான மாங்கா சாதம் ரெடி. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. செம்ம டேஸ்ட்டா இருக்கும். அது இந்த டைம்லலாம் மாங்கா சீசன். ஸோ மாங்கா நெறையவே இருக்கும். நீங்க கண்டிப்பா மாங்கா வாங்குனீங்கன்னா, இந்த வீடியோ பார்த்த உடனே மாங்கா சாதத்த செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு, எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. டாட்டா, பை பை.